சொரா வச்சு சொரா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு 1/2 கிலோ சொரா, இது பால் சொரா. இது க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. மிக்சிலெலாம் அரைக்க வேண்டாம், பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அதை தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்த சொரா வந்து சுட தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு தோலை உரித்து எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா தோல் தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசனை, பச்சை வாசனை, மீன் வாசனைலாம் போயிடும். 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஆறுன அப்புறமா இந்த தோலை உரித்து எடுத்து இந்த சொராவை வந்து புட்டு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சொராலேருந்து தோலை உரித்து எடுத்துடலாம். சொராலேருந்து தோல் எடுத்தாச்சு. தட்டி வச்ச இஞ்சி பூண்டை வந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும். அரை டேபிள் ஸ்பூனு தனி மிளகாத்தூள் இந்த கலர் வரத்துக்காக சேர்த்துக்குவோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கு, மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சொராவை பிழிஞ்சு தண்ணி எடுத்துருங்க. நல்லா பசஞ்சு போட்டிங்கன்னா புட்டு மாதிரி வரும். இந்த புட்டை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் சிம்மில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ இந்த மாதிரி. ரொம்ப டீப் ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நீர் பதமாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. இந்த சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. பால் சொரா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து இறக்கி சர்வ் பண்ணிடலாம். சூடான சுவையான சொரா புட்டு தயாராகிடுச்சு. இந்த கொத்தமல்லி தூவி இது வந்து கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இது தண்ணி சாம்பாருக்கு, ரசத்துக்கு கூடலாம் நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.